தாண்டி ஒருத்தவங்க வந்து அவங்களோட பர்த்டேக்கு வந்து என்கிட்ட விஷ் பண்ணணும்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. நான் ஜென்ரலா என்னோட ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே எப்பயாவது யாராவது எனக்கு பண்ணா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஹாப்பி பர்த்டே, ஹாய் அப்படிலாம் ஏதாவது நான் சொல்லி அனுப்புவேன். ஒரு தடவை அவங்க பர்த்டேக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மெசேஜாவது அனுப்புங்க அப்படின்னு கேட்டு அனுப்பிச்சிருக்காரு. நான் ஒரு நெட்வொர்க் இல்லாத இடத்துல ஷூட்டிங் போயிட்டா எனக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அவரோட கேக்ல வந்து திவ்யா கணேஷ் அஃபிஷியல் என்னோட இன்ஸ்டாகிராம் போட்டு அதெல்லாம் போட்டு கேக் கட் பண்ணி டிவியில வந்து என்னோட போட்டோஸ்லாம் போட்டு அதுக்கு கட் பண்ணி கேக்கெல்லாம் போட்டு அந்த மாதிரி வந்து போட்டு டேக்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு பார்த்து யாரா அவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. பட் அந்த டைம்ல ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. லவ் லவ் ப்ரப்போசல் தாண்டி நிறைய மேரேஜ் ப்ரப்போசல் தான் அந்த மெசேஜ்ல நிறைய வரும். நான் உங்களை வந்து உங்களை மாதிரி பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படியும் அது சீரியல்யா சீரியல் கேரக்டர் நினைச்சு அந்த ஜெனி கேரக்டர் வந்து எல்லாருக்கும் அந்த மாதிரி மேபி அது